முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா நடிகர் விஜய் அவர்களை எப்படியாவது தனது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அத்தனை நடவடிக்கைகளையும் நரேந்திர மோடியும் அமித்ஷாக்களும் தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா தலைமைகளும் செய்து வருகிறதைத்தான் இது அப்பட்டமாக காட்டுகிறது. விஜய் அவர்களுக்கு அவர்களுடைய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்தியாவில் எத்தனையோ தொழிலதிபர்கள் எத்தனையோ நடிகர்களுக்கு தராத ஒரு பாதுகாப்பை இங்கு ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பை, இந்திய நாட்டின் துணை இராணுவ பாதுகாப்பை ஏற்கனவே வழங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருக்கு கொலை மிரட்டல் இருக்குது என்று சொல்லி அவர் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவரை மிரட்டி பணிய வைத்து தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டில் சிறிதளவும் எல் முனையளவும் உண்மையில்லை. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மத்தியில் அவருக்கென்று ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஒரு ரசிகத்தன்மையோடு அவரை பார்த்தால் போதும் என்கிற மனநிலையோடு தான் தமிழக மக்கள் இருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் கரூர் சம்பவம். அவரை பார்க்க வேண்டும், எப்படியாவது நேரடியாக அவர் முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆவலின் அடிப்படையில் தான் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து, ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று புகைப்படம் எடுத்து விஜயோடு செல்ஃபி எடுக்க முண்டியடித்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விலைமதிப்பற்ற 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. ஆக மக்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலும் பெரிதொரு நாட்டிலும் இல்லாத வண்ணம் ஒரு சினிமா மோகத்தன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஈர்க்கப்பட்ட தனது கதாநாயகியை பார்ப்பதற்கு தங்கள் உயிரியை இன்றைக்கு துறந்திருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆக அந்தளவுக்கு மக்கள் நேசிக்கக்கூடிய ஒருவரை அதே மக்களால் உயிருக்கு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தால் அல்லது நிவாரணம் கொடுக்க வந்தால் அதே மக்களால் உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. அது மக்களை அவமானப்படுத்துவது, விஜய் ரசிகர்களை அவமானப்படுத்துவது, தமிழக மக்களை அவமானப்படுத்துகிற ஒரு செயல். இதை ஏற்புடையதல்ல. இதை நான் கண்டிக்கிறேன். கரூர் சம்பவத்தில் அந்த 41 உயிர் அடிச்சா கொண்டுட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே குறிப்பிட்டது போல் துண்டை கழுத்தில் போட்டு முறுக்கி கொண்டாங்க, மயக்க மருந்து ஸ்ப்ரேயை வச்சு எல்லாருக்கும் அடித்து கொண்டாங்க, கத்தியால் குத்தினாங்க, 1000 ரவுடிகள் இறக்குமதி செய்யப்பட்டார்கள் என்றெல்லாம் சொன்ன உண்மைக்கு மாறான பொய்யான அந்த செய்திகளுக்கு ஒரே ஒரு சான்று ஆவணம். நீங்கள் இத்தனை தொலைக்காட்சி இங்கே இருக்கிறீங்க, இத்தனை தொலைக்காட்சி படம் பிடித்திருக்கிறீங்க, 60 ட்ரோன் கேமரா எடுக்கப்பட்டிருக்கு, சினிமா கேமராக்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, காவல்துறை உளவுத்துறை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரே ஒரு கேமராவில் ஒரே ஒரு கத்தியோட ஒரு பொதுமக்களை குத்தியதாக அல்லது கழுத்தை அறுத்ததாக, அப்படி பொதுமக்கள் ரத்தம் சிந்தி அங்கு இறந்ததாக ஒரே ஒரு சான்றாவணம் காட்ட முடியுமா? அரசியல் காரணங்களுக்காக எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பிற அரசியல் கட்சிகள் மீது குற்றம் சுமத்தலாம் என்கிற இழி செயலை இழிப்பிறவைகள் தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட இழிப்பிறவைகளிலிருந்து வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தான் இவை. அது ஓட்டா மாறுமா மாறாதா என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2020 தான் தெரிய வரும். இப்போதைக்கு 2026 தான் தெரிய வரும். இப்போதைக்கு நாம் கணிக்க முடியாது. ரசிகர்களாக விஜயை பார்த்தால் போதும் என்கிற மனநிறைவோடு வருகின்ற மக்கள் அவருக்கான அரசியல் கட்சிகளில் உறுப்பினராகி அவருக்கான வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக மாறுவார்களா மாற மாட்டார்களா என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிய வரும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.